ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் பிரியேன் என்ற தலைப்பில் 9வது பாடலில் தெருவிடத்தே விளையாடி திரிந்த எனை வழிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறு வயதிலே இந்த உருவிடத்தே நினைக்கிருந்த ஆசையெல்லாம் இந்நாள் ஓடியதோ, புதிய ஒரு உரு விளைந்ததுவோ, கருவிடத்தே எனை காத்த காவலனே உனது கால் பிடித்தேன் விடுவேனோ, கைப்பிடி அன்றதுதான் வெறிவிடத்து என் உயிர் பிடிகான் உயிர் அகன்றால் அண்டி விடமாட்டேன் 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 நானே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். தெருவிடத்தே விளையாடி திரிந்த எனை வழிந்தே சிவமாலை அணிந்தனை. வீதியிலே விளையாடி திரிந்த பிள்ளை பருவம் மிக பெரிய பருவம் என வியந்தருளி அருளாம் ஜோதியிலே விளைவுரை செய் இனிய முடிமாலை தொடுத்திட செய்து அணிந்து கொண்ட துறையே என்கின்றார் 3899 பாடலில். மேலும் சத்திய பெருவிண்ணப்பத்தில் குமார பருவத்தில் என்னை கல்வி பயிற்றும் ஆசிரியரே இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கரிய கல்வி பயிற்சியை என் உள்ளகத்தே பயிற்றுவித்த அருள்நீர் எனவும், அச்சிறு பருவத்தில் தானே சாதி ஆசாரம், சமய ஆச்சாரம், மத ஆச்சாரம், குல ஆச்சாரம், ஆச்சிரம ஆச்சாரம் எனும் பொய்யுலக ஆச்சாரத்தை பொய்யென அறிவித்து அவைகளை அனுஷ்டியாமல் தடை செய்வித்து அப்பருவம் ஏறுந்தோறும் எனது அறிவை விளக்கம் செய்வித்து என்னை மேல்நிலை ஏற்றி ஏற்றி நிலைக்க வைத்தருளினீர் எனவும், வாலிப பருவம் அடுக்கும் தருணத்திற்கு தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விடைய இச்சைகளை சிறிதும் தலையெடுக்க ஒட்டாது அடக்கு வைத்த அருளினீர் என்றும், அவ்வலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னலே எல்லா உயிருக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்கின்ற மெய்வருவை விளக்கிவித்த அருள்நீர் எனவும் நம் பெருமான் பதிவு செய்கின்றார். சிவமாலை அணிந்தன இச்சிறு வயதிலேயே தன்னுடைய 9வது வயதில் இறைவனால் ஆட்கொள்ளப் பெறுகிறார். 3653 பாடலில் வேண்டார் உளரோ நின் அருளை மேலோரன்றி கீழோரும் ஈண்டாவதற்கு வேண்டினால் இன்று புதிதோ யான் வேண்டல் தூண்டா விளக்கே திரு பொதுவிர் ஜோதுமணியே ஆரோடு 3 ஆண்டு வயதிலே என்னை முன் ஆண்டாய் கருணை அளித்தருளே என்கின்றார். மேலும் 9ஆம் வயதில் பாடுகிறார். உருவத்திலே சிறியே அணுகி ஊக்கத்திலே ஒன்றுமன்றி திருவதிலே சிறு கால் வீசி விளையாடி சென்ற பருவமதினிலே நல் அருளளித்தே உன்னை பாட செய்தாய் அருவத்திலே உருவோனாய் நின் தன்னழி யார்க்குள்ளதோ என்கின்றார் பெருமான். இந்த உருவிடத்தே நினக்கிருந்த ஆசையெல்லாம் இந்நாள் ஓடியது. நீதான் என்னை வருவிக்க உற்றது, நீதான் சின்ன வயதில் ஆட்கொண்டது, 9 வயதில் தில்லையில் வெட்டவெளி ரகசியம் காட்டியது. அப்படி இருக்கும் என்மேல் இருந்த ஆசையெல்லாம் இந்நாளில் இல்லையே, நான் எந்த வகை செய்தீர் கருணை எந்தாய் நீதான் இறங்கு வகையோ அந்த வகை நான் அறிவேன், எனக்கு அறிவிப்பாரும் இல்லை. இந்த வகை அயேகோ இங்கு இருந்தால் நான் பின்னர் என்ன செய்வேன்? வந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே,
எனக்கு ஒரு வழியை காட்டு என்கின்றார். புதிய ஒரு உருவிளைந்தேனோ, அப்படி ஒரு ஆசையும் எனக்கு ஒன்று இல்லை. என் ஆசையெல்லாம் 3858 பாடலில் இச்சை ஒன்றும் இல்லாதிருந்த எனக்கு இங்கு ஏழொரு சுத்த சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி தச்சுரவே பிரமுயற்சி செய்யுந்தோறும் அவற்றை தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே என்கின்றார். கருவிடத்தே என கலந்த காவலனே, சத்திய பெருவிண்ணப்பத்திலும் மேலும் கருவில் கலந்த துணையே என்கின்றார். உனது கால் பிடித்தேன். கால் என்பது காற்றின் இயக்கமாகிய மனம். எவ்வித ஆதாரமில்லா ஏழைகள் பசியை போக்கி அன்னவிரயம் தினசரி தடையற்ற இயக்கமாக இவர் செய்து, இவருக்கு ஆற்றல் கூட கூட இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி எனும் தயவு பேராற்றல் கூடியது. வெறுவதிலே உன் உயிர் பிடிக்கான் உயிர் அகன்றால் விடமாட்டேன் 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 நானே. வெறுவுதல் என்றால் பயத்தால் என் உயிரை வைத்திருக்கவில்லை. என் உயிர் அகன்றால் இன்றி என் உயிர் போகாது. விடமாட்டேன். ஏன் விடமாட்டேன் என்கின்றார். இவர் மனம் விவகாரணித்தல் நின்று தயவு பெயரற்றாளாகி இடதாகிய சிற்றவை கடந்து சபையனது உளமென தான் அமர்ந்து அறிவாகிய ஒளி இயக்கம் வலது ஆகிய பொற்சபையில் கடந்து சத்திய ஞான சபை, அதாவது சத்திய ஞான சபை விளங்கும் சிதாகாசத்தில் ஜோதி தரிசனம் கண்டு சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் நின்று இவர் உள் அந்த இறையருள் கலக்கும் வரை இவர் பயப்பட மாட்டேன் என்கின்றார். அவர் பயப்படாமல் அவர் பெற்ற இறை அக அனுபவ நிலைகளை நாமும் பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் செயல் வடிவம் கொடுத்து சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, தீஞ்சுவை நிறுவை, சித்தி வளாக, திருமாளிகை என நாம் கண்டு கனிந்து கலந்து அந்நிலையை அடைய நம் குருநாதர் நமக்கு தயவுடன் எல்லாவற்றையும் புறத்தில் காட்டிவிட்டார். நாம் அகத்தில் காண வேண்டும், பாடுபட வேண்டும். பாடுபட்டால் பலன் பெறலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் குலையமலாம் ஊங்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்கை செய்க. திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.